வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை. திருச்செந்தூர் முருகனுக்கு அரோஹரா. முருகாசரணம். ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் சித்ரா ஃப்ரம் சித்துஸ்னஸ் சேனல். எல்லாரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம தொடர்ந்து வேல் மாறல் பாடல்களில் இருக்கக்கூடிய வேல் வகுப்பு பாடல்களை ஒவ்வொன்றா பாராயணம் செய்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி வேல் வகுப்பு பாடல் 2 பற்றி பார்க்கலாம். அதை எப்படி பாராயணம் பண்ணணும் மற்றும் அதனோட பொருள் விளக்கம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனைக்கை முக படகரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடு நிகழத்து முளை தெரிக்கவரமாகும். இந்த பாடல் இப்படி தான் பாராயணம் பண்ணணும். இந்த பாடலோட பொருள் விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 2 பொருள் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு பொருள் என்ன அப்படின்னா, பனைமரம் போன்ற நீண்ட துதிக்கை எதுக்கு இருக்கும்? துதிக்கை எதுக்கு இருக்கும்? யானைக்கு இருக்கும். அதே மாதிரி சித்திர வேலைப்பாடுடன் விளங்கும் அலங்கார துணியை அணிந்துள்ள முகம். அது யாருக்கு போட்டிருப்பாங்க? அதுவும் யானைக்கு தான் போட்டிருப்பாங்க. யானையோட ஃபேஸில் டெக்கரேட்டிவாக ஒரு கிளாத் போட்டிருப்பாங்கல்ல, அதுதான் அது. கன்னங்களிலிருந்து ஒழுகும் மத நீர். மதத்தவளை அப்படின்னா கன்னங்கள், அதோட கண்ணில் இருந்து மத நீர் வழியும் இல்லையா, அது. மதநீர் பெருக்கம் ஆகியவற்றோடு வெண்மை நிறம் உடைய யானையாக திகழும் ஐராவதம். ஐராவதம் அப்படின்ற யானை யாருடையது? இந்திரதேவனுடையது. இந்திரதேவன் ஐராவதம் அப்படின்ற யானையுடைய அதிபதி. அவனுடைய கால்களை சூரபத்மன் என்னும் அரக்கன் ஒரு விலங்கு சங்கிலியிட்டு பூட்டியிருந்தான். அந்த சங்கிலியை பூட்டியிருந்தது ஒரு முளை. முளை என்றால் ஆணி. அந்த ஆணியை முருகனது வேல் அந்த ஆணியை உடைத்து இந்திரனை அந்த விலங்கிலிருந்து காப்பாற்றியது. ஸோ இதை தான் அருணகிரியார் நமக்கு சொல்ல வரார். முருகனுடைய வேல் அந்த ஐராவதத்தின் அதிபதியான இந்திரனது கால்களில் பூட்டியிருந்த விலங்கை பூட்டியிருந்த ஆணியை உடைக்க வல்ல அறம் மிக்கது வேல். அந்த வேலோட மகிமை என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு இந்த பாடலில். இதை நம்ம வேறு விதமான அர்த்தமும் நம்ம எடுத்துக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அநேகர் நிறைய நமக்கு எவ்வளோ சொத்து பத்து பதவி பணபலம் ஆட்கள் பலம் எவ்வளோ நமக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் நம்ம மனித பிறவிகள் எடுத்த எல்லாருமே வாழ்க்கை அப்படிங்கிற விலங்கால் பூட்டப்பட்டிருக்கோம். வாழ்க்கை அப்படிங்கிற விலங்கு எப்படி பூட்டப்பட்டிருக்கு? கர்மா அப்படிங்கிற ஆணியை வச்சு பூட்டப்பட்டிருக்கு. நம்ம அந்த விலங்குலேருந்து தப்பிச்சு வரணும் அப்படின்னா அந்த ஆணியை உடைக்கணும். கர்மா அப்படிங்கிற ஆணியை உடைக்கணும். கர்மா அப்படிங்கிற ஆணியை உடைக்கக்கூடிய வல்லமை நம்மளுடைய தமிழ் கடவுளாகிய முருகனுக்கும் அவர் கையில் இருக்கக்கூடிய வேலுக்கும் தான் உள்ளது அப்படின்னும் நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த பாடலுடைய பொருள் விளக்கம். இந்த பாடலோட பாராயண வரிகளும் அதனோட பொருள் விளக்கும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. இந்த பாடல் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கந்த சஷ்டி விரதம் டைமில் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் கொடுக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. வேல் வகுப்பில் வரக்கூடிய அடுத்த பாடல் பழுத்தமுது தமிழ் பலகை. அந்த பாடலுடைய பொருள் விளக்கத்தோடு நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, this is Chitra signing off from Chittusness channel. Thank you for watching. Thank you.